வணக்கம். இன்றைய நமது ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம நவீன இந்திய வரலாறு, குறிப்பா 18, 19ஆம் நூற்றாண்டுகள்ல ஐரோப்பியர்கள் வந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு, அதையெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் வழியா எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு பார்க்க போறோம். இதுக்காக அந்த காலத்து வரலாற்று சான்றுகளை பத்தி பேசுற ஒரு ஒலி புத்தகத்துல இருந்து சில முக்கியமான பகுதிகளை எடுத்திருக்கோம். நம்ம நோக்கம் என்னன்னா, அந்த காலத்தை பத்தி நமக்கு எப்படி தெரியுது, என்ன மாதிரி சான்றுகள் இருக்கு, அதுங்க என்ன கதை சொல்லுது, இதையெல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். அப்போ பதிவுகள்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணாங்க, அது எதை நமக்கு காட்டுதுன்னு யோசிக்கிறதே சுவாரஸ்யமா இருக்குல்ல? ஆமா, கண்டிப்பா. வரலாற்றை வெறும் என்ன சொல்றது நிகழ்வுகளா மட்டும் பார்க்காம அதை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், எந்த சோர்ஸ் வழியா தெரிஞ்சுக்கிறோம்னு கேள்வி கேட்கறதே ஒரு முக்கியமான பார்வைதான். ஆரம்பத்துல ஐரோப்பாவிலிருந்து வந்த பயணிகள், வியாபாரிகள், மத போதகர்கள், அப்புறம் அரசாங்க அதிகாரிகள்னு நிறைய பேர் அவங்க அனுபவங்களை குறிப்பா எழுதி வச்சிருக்காங்க. இது ஒரு வகையான ஆதாரம். சரி, இது தவிர வேற என்ன முக்கியமா இருக்கு? நீங்க சொல்றது ஒரு வகை, அது தனிப்பட்ட பார்வைகள், அனுபவங்கள். இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதிகாரப்பூர்வமான பதிவுகள். குறிப்பா சொல்லணும்னா போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள், அப்புறம் ஆங்கிலேயர்கள். இங்க வந்த ஐரோப்பிய சக்திகள் எல்லாம் அவங்க நிர்வாகம், வர்த்தகம் சம்பந்தப்பட்ட வேலைகளை ரொம்ப கவனமா பதிவு பண்ணிருக்காங்க. லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி, சென்னை இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற ஆவண காப்பகங்கள் உண்மையிலே வரலாற்று தகவல்களோட சுரங்கங்கள்னே சொல்லலாம். அப்படியா? ஆமா, அன்றாட நிர்வாக கடிதங்கள், உத்தரவுகள், வர்த்தக கணக்குகள், நிலப்பதிவுகள், இதுல எவ்வளவு விஷயங்கள் புதைஞ்சு கிடக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த தகவல்களை ரெண்டு பெரிய வகையா பிரிக்கலாம்னு நம்ம மூலம் சொல்லுது. ஒண்ணு எழுதப்பட்ட ஆதாரங்கள், அதாவது எழுத்து வடிவில் இருக்கிறது. இன்னொன்னு பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள், பொருள்கள் அறிக்கை. முதல்ல இந்த எழுதப்பட்ட ஆதாரங்களை பத்தி பேசலாமா? நிச்சயமா. எழுதப்பட்ட ஆதாரங்கள்னு சொன்னதும் முதல்ல ஞாபகத்துக்கு வருது அச்சு இயந்திரத்தோட தாக்கம். ஆமா, பிரிண்டிங் பிரஸ். ஆமா, அது வந்ததுக்கு அப்புறம் தான் புத்தகங்கள், செய்தித்தாள்கள், அறிக்கைகள்னு பல வடிவத்துல தகவல்கள் பரவலா மக்களை சென்றடைய ஆரம்பிச்சது. கலை, இலக்கியம், வரலாறு, அறிவியல்னு பல துறைகள்ல நிறைய நூல்கள் வந்துச்சு. இது அறிவை பரவலாக்குனதுல ஒரு பெரிய ஸ்டெப். இதுக்கு முன்னாடியே மார்க்கோ போலோ மாதிரி ஆட்களோட குறிப்புகள் இந்தியாவோட செல்வத்தை பத்தி ஐரோப்பாவுல பரப்பி அதுவே அவங்களை இங்க வர தூண்டுச்சுன்னு ஒரு கருத்து இருக்குதே. ஆமா, அது உண்மைதான். அந்த மாதிரி பயண குறிப்புகள் வெறும் டிராவல் டைரிஸ் மட்டும் இல்ல, அதுங்க யூரோப்பாவோட கற்பனையையும் ஆர்வத்தையும் தூண்டி விட்டுச்சு. இந்தியா மேல ஒரு இமேஜ் உருவாக்குச்சு. இது ஐரோப்பிய பார்வையில் இருக்கிற ஆதாரங்கள். இதே மாதிரி இந்திய தரப்புல இருந்து ரொம்ப முக்கியமான எழுத்து ஆதாரங்கள் இருக்கு. குறிப்பா தமிழ் வரலாற்று பதிவுகள்ல ஆனந்தரங்கம், அவரோட நாட்குறிப்புகள் ரொம்ப ஸ்பெஷல். ஆமா, அவரை பத்தி நம்ம மூலத்துல விரிவாவே இருக்கு. அவர் பாண்டிச்சேரியில பிரெஞ்சு அரசாங்கத்துல மொழிபெயர்ப்பாளரா, அதாவது துபாஷா இருந்திருக்காரு. ஆமா, 1736 இருந்து 1760 வரைக்கும் அவர் டெய்லி சமூக நிகழ்வுகள் பத்தி எல்லாம் பேசுது. அந்த நாட்குறிப்புகளோட முக்கியத்துவமே அதோட தனித்தன்மை தான். அந்த காலத்தை பத்தி நமக்கு கிடைச்சிருக்கிற சமய சார்பற்ற ஒரே தனிநபரோட பார்வையில எழுதப்பட்ட ரொம்ப விரிவான ஒரே பதிவு அதுதான் சொல்லலாம். ஓ, அப்படியா? அரசாங்க பதிவுகள் அதிகாரத்தோட பார்வையை கொடுக்கும். ஆனா ஆனந்தரங்கத்தோட டைரி அன்றைய அரசியல் நிகழ்வுகளோட உள் விவகாரங்கள், சமூக பழக்க வழக்கங்கள், ஏன் தனிப்பட்ட மனுஷங்களோட உரையாடல்கள் வரைக்கும் ஒரு வேற மாதிரி ரொம்ப க்ளோஸான ஒரு பார்வையை தருது. அப்போ ஒரு தனி நபரோட அன்றாட பதிவு கூட இவ்வளவு முக்கியமான வரலாற்று ஆவணமா மாற முடியுதா? ஆமா, அது எப்படி ஒரு காலத்தோட கண்ணாடியா மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். சரி, அப்போ எழுதப்பட்ட ஆதாரங்கள்னா வெறும் நாட்குறிப்புகள் மட்டும் இல்ல, இலக்கிய படைப்புகள், மற்ற பயண குறிப்புகள், சுயசரிதைகள், அரசாங்கத்தோட ஆணைகள், கடித போக்குவரத்து, ஒப்பந்தங்கள், கையெழுத்து பிரதிகள்னு நிறைய வடிவங்கள்ல இருக்கும் இல்லையா? நீங்க சரியா சொன்னீங்க. இது ஒவ்வொன்றும் வரலாற்றோட வெவ்வேறு பக்கங்களை நமக்கு காட்டுது. அரசாங்க ஆவணங்கள் ஒரு விதமான உண்மைகளை சொல்லும். அதே நேரம் இலக்கியங்களோ தனிப்பட்ட கடிதங்களோ மக்களோட உணர்வுகள், நம்பிக்கைகள், அன்றாட போராட்டங்களை பத்தி பேசும். அப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாதான் ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்கும். கண்டிப்பா, அப்போதான் ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்கும். சரி, இந்த எழுதப்பட்ட ஆதாரங்கள்ல ரொம்ப முக்கியமானது ஆவண காப்பகங்கள், அதாவது இந்த வரலாற்று டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா பாதுகாத்து வைக்கிற இடங்கள்.
புது டெல்லியில இருக்கிற இந்திய தேசிய ஆவண காப்பகம் NAI பத்தி நம்ம மூல சொல்லுது. ஆமா, NAI அது இந்திய அரசோட மிக முக்கியமான ஆவணங்களை பாதுகாக்கிற ஹெட் ஆபீஸ் மாதிரி. அது வெறும் பழைய பேப்பரை அடுக்கி வச்சிருக்கிற ஸ்டோர் ரூம் இல்ல. ஆமா, லட்சக்கணக்கான சான்றுகள். அதோட சைஸ் பாத்தீங்கன்னா இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆவண காப்பகங்கள்ல ஒண்ணு. இவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனை உருவாக்குறதுக்கும் ஆவணங்களை பராமரிக்கிறதுக்கும் ஒரு பெரிய விஷன் தேவை. இதுக்கு ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் தான் தந்தை மாதிரி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆமா, ஆரம்ப காலத்துல இந்த ஆவணங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி சிஸ்டமேட்டிக்கா பாதுகாக்கிற முறைகளை உருவாக்குனதுல அவரோட பங்கு ரொம்ப முக்கியம். ஒரு தேசத்தோட மொத்த நினைவுகளையும் பாதுகாக்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்புன்னு இது காட்டுது. தேசிய அளவுல NAI மாதிரி மாநில அளவுலயும் முக்கியமான காப்பகங்கள் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில இருக்கிற தமிழ்நாடு ஆவண காப்பகம் TNA பத்தி பேசப்படுது. TNA அதாவது முன்னாடி சென்னை ரெக்கார்ட் ஆபீஸ்னு சொன்னாங்க. அது தென்னிந்தியாவிலேயே ரொம்ப பழமையான பெரிய காப்பகங்கள்ல ஒண்ணு. இங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஆங்கிலத்துல இருந்தாலும் அந்த காலத்தோட பன்முகத்தன்மையை காட்டுற மாதிரி டச்சு, டேனிஷ், பாரசீகம், மராத்தி, பிரெஞ்சு, போர்ச்சுகீஸ், தமிழ், உருதுன்னு பல மொழி டாக்குமெண்ட்ஸும் இங்க இருக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓ அப்படியா? குறிப்பா டச்சு பதிவுகள் கொச்சி, சோழமண்டல கடற்கரை பகுதிகள் பத்தியும், டேனிஷ் பதிவுகள் தரங்கம்பாடி மாதிரி பகுதிகள் பத்தியும் தகவல் தருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது அந்தந்த ஐரோப்பிய பதரோட லோக்கல் செயல்பாடுகளை புரிஞ்சுக்க உதவும் இல்லையா? நிச்சயமா. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுல யார் டாமினண்டா இருந்தாங்க, அவங்களோட ட்ரேட் மெத்தட்ஸ் என்ன, லோக்கல் மக்கள் கிட்ட எப்படி டீல் பண்ணாங்க, இந்த மாதிரி நுணுக்கமான தகவல்களை இந்த மொழிவாரியான பதிவுகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குரூப்பும் அவங்க ஸ்டைல்ல ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க போல. ஆமா, அத ஒப்பிட்டு பார்க்கறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி தான். டாட்வெல் ஒரு ஆய்வாளரோட முயற்சியால சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் 1917ல பிரிண்ட் பண்ணி வெளியிட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சி. டாட்வெல் மாதிரி ஆட்களோட ஆர்வமும் உழைப்பும் தான் காப்பகங்கள்ல முடங்கி கிடக்கிற டாக்குமெண்ட்ஸை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து ரிசர்ச்சர்ஸ் யூஸ் பண்ண வழி செய்யுது. ஆமா, இல்லனா அது பாட்டுக்கு உள்ளே இருந்திருக்கும். கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸை பிரிண்ட் ஃபார்ம்ல கொண்டு வர்றது ஒரு வகையில ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சை டெமோக்ரட்டைஸ் பண்ணுது. இல்லனா அந்த தகவல்கள் குறிப்பிட்ட சில பேரை தவிர வேற யாருக்கும் கிடைக்காமலே போயிருந்திருக்கும். சரி, ஆக எழுத்து வடிவிலான ஆதாரங்கள் பத்தி விரிவா பார்த்துட்டோம். லெட்டர்ஸ், டைரிஸ், கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், பிரிண்டட் புக்ஸ்னு பல வகை. இப்போ அந்த காலத்துல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற பொருட்கள் பக்கம் வரலாமா? பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள்னு சொல்றாங்களே, ஓவியங்களும் சிலைகளும் கூட வரலாற்று ஆதாரமா இருக்க முடியுமா? அதெல்லாம் பெரும்பாலும் ஆர்ட் பீஸா தானே பாக்குறோம். அதுங்க கலை பொருட்கள்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனா அதுங்க வெறும் அழகுக்காக மட்டும் இல்ல, அதுங்க ரொம்ப முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் விட்னஸ். எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு தேசிய தலைவர்களோட சிலைகள் அல்லது ஓவியங்கள். அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்கன்னு மட்டும் காட்டுறதில்ல, அவங்க சொசைட்டில எவ்வளவு மதிக்கப்பட்டாங்க, அவங்களோட எந்த செயல்கள் முக்கியமா கருதப்பட்டுச்சுங்கிறதெல்லாம் அது உணர்த்தும். ஒரு சிலை எந்த மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க, எவ்வளவு பெருசா இருக்கு, இது கூட ஒரு மெசேஜ் தான். ஓ சரி சரி, கட்டடக்கலையும் இந்த வகையில முக்கியம்னு நம்ம மூலம் சொல்லுது. கொச்சியில இருக்கிற புனித பிரான்சிஸ் ஆலயம், பாண்டிச்சேரி புனித லூயிஸ் கோட்டை, சென்னையோட புனித ஜார்ஜ் கோட்டை, கடலூர் புனித டேவிட் கோட்டை, அப்புறம் டெல்லி இந்தியா கேட், பார்லிமெண்ட், ராஷ்டிரபதி பவன் நிறைய பில்டிங்ஸ் பேர் வருது. ஆமா, இந்த கட்டடங்கள் எல்லாம் வெறும் கல், மண், சிமெண்ட் கலவை இல்ல. அதுங்க அதிகாரத்தோட சின்னங்கள், பண்பாட்டு அடையாளங்கள், டெக்னாலஜியோட வெளிப்பாடுகள். புனித பிரான்சிஸ் ஆலயம் மாதிரி ஆரம்ப கால யூரோப்பியன் கட்டிடங்கள் அவங்களோட வருகையையும் மத பரப்பலையும் காட்டுது. புனித ஜார்ஜ் கோட்டை மாதிரி கோட்டைகள் அவங்களோட மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்ஸை குறிக்குது. இந்தியா கேட், பார்லிமெண்ட் மாதிரி பிற்கால கட்டிடங்கள் அதுங்க காலனித்துவ காலத்தோட தாக்கத்தையும் அதே நேரம் சுதந்திர இந்தியாவோட உருவாக்கத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒவ்வொரு பில்டிங்கோட டிசைன், அது இருக்கிற இடம், இது கூட ஒரு கதை சொல்லும். சொல்ல போனா அதுங்க உறைஞ்சு போன வரலாறு. அடுத்து மியூசியங்கள் பத்தி. டெல்லியில இருக்கிற தேசிய அருங்காட்சியகம் இந்தியாவிலே பெருசு. 1949ல ஆரம்பிச்சதுன்னும், இது மாதிரி இடங்கள் நம்ம கலாச்சாரத்தையும் வரலாற்று பொருட்களையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக உதவுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மியூசியங்கள் இந்த பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வகைப்படுத்தி பாதுகாத்து பப்ளிக் பார்வைக்கு வைக்கிற ரொம்ப முக்கியமான வேலையை செய்யுது. ஆமா, அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும், அது ஒரு பழைய பானையா இருக்கலாம், ஒரு ஆயுதமா இருக்கலாம், ஒரு துணியா இருக்கலாம், பாஸ்ட் லைஃப் ஸ்டைலை பத்தி நமக்கு ஏதோ ஒரு தகவலை தருது. கடைசியா நாணயங்கள், சில்லறை காசு, டெய்லி யூஸ் பண்றது,
அது எப்படி ஒரு வரலாற்று ஆதாரமா மாறும்? நாணயங்கள் ஒரு காலத்தோட நிர்வாக வரலாற்றையும் பொருளாதார நிலைமையும் தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியமான சோர்ஸ். ஒரு காயின்ல இருக்கிற சிம்பல், அதுல பொறிச்சிருக்கிற ராஜா பேரு அல்லது உருவம், அது எந்த மெட்டல்ல செஞ்சிருக்காங்க, அதோட குவாலிட்டி, இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். யார் ஆட்சி செஞ்சாங்க, அவங்க பவர் எவ்வளவு தூரம் இருந்துச்சு, இதெல்லாம் தெரிய வருமா? ஆமா. எந்த தெய்வங்கள் அல்லது சின்னங்கள் அப்போ முக்கியமா இருந்துச்சு, இந்த மாதிரி பல விஷயங்களை காயின்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நவீன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் ஆட்சியில விக்டோரியா மகாராணியோட உருவம் பொறிச்சு 1862ல ரிலீஸ் பண்ணின காயின் தான் முதல் தடவையா இந்தியா முழுக்க ஒரே மாதிரி அறிமுகப்படுத்தப்பட்ட காயின். அப்புறம் ஏஎம் எட்வர்ட் வண்டர்ஸ் அவரோட உருவத்தோட காயின் வெளியிட்டதாகவும் தகவல் இருக்கு. ஆமா, ஆட்சியாளர்கள் மாறும்போது புது காயின்ஸ் வர்றது வழக்கம். அதுல இருக்கிற உருவங்கள், சின்னங்கள், வாசகங்கள் எல்லாமே அந்தந்த காலத்து அதிகார உறவுகளை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரிசர்வ் வங்கி பத்தி ஒரு குறிப்பு இருக்கே, அது எப்படி இதுல ஃபிட் ஆகுது? இந்திய ரிசர்வ் வங்கி, அதாவது ஆர்பிஐ, 1935ல ஆரம்பிச்சது ஒரு முக்கியமான எக்கனாமிக் மைல்ஸ்டோன். அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கான ரூபாய் நோட்டுகளை வெளியிடுற அதிகாரம் முறைப்படுத்தப்பட்டு ஒரே சிஸ்டம்குள்ள வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லையா? அதுக்கு முன்னாடி வேற வேற பேங்க்ஸ், சில சமயம் சமஸ்தானங்கள் கூட கரன்சி நோட்ஸ் வெளியிட்டிருக்கலாம். ஆர்பிஐ வந்த பிறகு அது சென்ட்ரலைஸ் ஆச்சு. அவங்க வெளியிட்ட முதல் 5 ரூபாய் நோட்டு 1938ல 6ஆம் ஜார்ஜ் மன்னரோட உருவத்தோட வந்துச்சு. ஓஹோ, அப்ப நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற ரூபாய் நோட்ல கூட இவ்ளோ விஷயம் இருக்கு. ஆமா, நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ற நோட்டு கூட கவர்மெண்டோட அதிகாரம், எக்கனாமி, ஏன் சில சமயம் அரசியல் மாற்றங்கள்னு பல கதைகளை தனக்குள்ள வச்சிருக்குன்னு நீங்க நினைவுல வச்சுக்கணும். ஆகா, இன்னைக்கு நாம நவீன இந்திய வரலாற்று அறிய உதவுற பலதரப்பட்ட ஆதாரங்களை பத்தி பேசணும். கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், ஆனந்தரங்கம் மாதிரி தனிநபர்களோட டைரிஸ்னு எழுதப்பட்ட ஆதாரங்கள் ஒரு வகை. பில்டிங்ஸ், சிலைகள், காயின்ஸ் மாதிரி பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் இன்னொரு வகை. இவை எல்லாம் சேர்ந்துதான் அந்த காலத்தை பத்தின ஒரு புரிதலை நமக்கு கொடுக்குது. மிக முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு சிங்கிள் சோர்ஸும் முழு உண்மையை சொல்லிடும்னு சொல்ல முடியாது. ஆமா, அது சரிதான். ஒரு கம்ப்ளீட் பிக்சர் வேணும்னா நமக்கு கிடைச்சிருக்கிற பல வகையான ஆதாரங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். அதோட கிரிட்டிக்கலா அப்ரோச் பண்ணணும். அரசாங்க பதிவுகள் சொல்ற கதைக்கும் ஒரு தனிநபர் டைரி சொல்ற கதைக்கும் வித்தியாசம் இருக்கலாம், கண்டிப்பா. ஒரு கட்டிடம் சொல்ற அதிகாரத்துக்கும் ஒரு சாதாரண மனுஷனோட பாட்டு சொல்ற உணர்வுக்கும் வித்தியாசம் இருக்கலாம். இது எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போதுதான் வரலாறு உயிர் பெறுது. அருமை. இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி வருது மனசுல. ஆனந்தரங்கத்தோட நாட்குறிப்பு அந்த காலத்தோட ஒரே சமயச்சார்பற்ற தனிநபர் பார்வை கொண்ட விரிவான பதிவு நம்ம மூலம் சொல்லுது. அப்படியானா இந்த ஒபிஷியல் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லயோ இல்ல நமக்கு தெரிஞ்ச மத்த பயண குறிப்புகள், இலக்கியங்கள்லயோ கூட வராத குரல்கள் நிச்சயமா இருந்திருக்குமே. சாதாரண உழைக்கிற மக்கள், பெண்கள், விளிம்பு நிலை சமூகத்தினர், இவங்களோட அனுபவங்கள், பார்வைகள் எப்படி பதிவாகி இருக்கும்? ஒரு நல்ல கேள்வி. அல்லது பெரும்பாலும் பதிவாகாமலே போயிருக்குமா? ஒருவேளை பதிவாகி இருந்தா அது எந்த வடிவத்துல இருக்கும்? அதை நாம எப்படி தேடி கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம்? இத பத்தி நீங்களும் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்கயோட இணைஞ்சிருந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.